உன்னாசை என்னை அறிந்தாளோ அறுவடை செய்யும் பெண்மையிலே உன்னாசை அன்னை அறிந்தாளோ மறுபடி வயலை உழும் முன்னே மங்கள மேளம் முழங்காதோ ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல. 16 பெற்று பெருவாழ்வு வாழும். பண்ணையார் மனம் மாறிடுச்சு. ஊரெல்லாம் செழிப்பானது. மறந்து கிடந்த மக்கள் எல்லாரும் கடவுளை நினைக்க ஆரம்பிச்சாங்க. தேவமாதாவோட புகழ் தேசம் எல்லாம் பரவ ஆரம்பிச்சது. அந்த ஆள் ராத்திரி தூங்கவே மாட்டேங்கிறான். அதனால அவருக்கு தூக்க மருந்து கொடுக்கலாமான்னு கேக்குறீங்களா? நீங்களும் ஒரு டாக்டர் தானே, நீங்க தான் முடிவு பண்ணணும். டாக்டர், ஜமீன்தார் மனைவிக்கு ரொம்ப சீரியஸா இருக்கும். அப்படியா? நான் உடனே பண்றேன். வெரி வெரி ஜமீன்தாருடைய மனைவிக்கு சஃபகேஷன் அதிகமாயிடுச்சா? தேவையான மருந்து எடுத்துட்டு உடனே புறப்படும். எஸ் டாக்டர். டைம் என்னாச்சு? கடியாரம் இருக்கு, பாத்துக்கங்க. நர்ஸ். எஸ் டாக்டர். டாக்டர் நடராஜா வர சொல்லு. ஆபரேஷனா டாக்டர்? நீயே செய்தா பாக்குறியா? ஹலோ பிரதர். என்ன பிரதர் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எந்த கேஸ் எடுத்தாலும் டாக்டர் மேரியை தான் கூட்டிட்டு போறாரு. அதுக்கு என்ன செய்யறது? மேரி ரொம்ப இன்டெலிஜென்ட். ஒரு டாக்டரை விட ரொம்ப புத்திசாலித்தனமா உதவி செய்யறான். உங்ககிட்ட போய் சொல்ல போறான் பாரு, நீ ஒரு மேரி பைத்தியம். சொல்ல போனா மேரி இங்க நர்ஸா இருக்கிறதுனால தான் நான் இந்த ஹாஸ்பிட்டல்லயே இருக்கேன். மேரி இவர் குறை சொல்லலப்பா. பெரிய கேஸ்களை ட்ரீட் பண்ண இவருக்கு ஒரு சான்ஸ் தர வேண்டாமா? இப்ப பாரு, இந்த ஜமீன்தார் விட்டு கேஸ் வரும்னு இவர் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தா தெரியுமா? டாக்டர், ஒரு சீரியஸான கேஸ். நர்ஸ், நாங்க ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் பேசிட்டு இருக்கோம். யூ கேன் கோ நவ. இல்ல டாக்டர், இது ரொம்ப சீரியஸான கேஸ் டாக்டர். ஐயா, என் காப்பாத்துங்க. என் புள்ளையை காப்பாத்துங்க டாக்டர். என் புள்ளையை காப்பாத்தணும். எப்பமா ஊசி வைங்கனா? காலையில. இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சாலை டாவிட் கவனி. போலீஸ் கேட்டு கொண்டு வா. எப்படியாவது என் குழந்தையை காப்பாத்துங்க. தயாராமா? எங்களால முடிஞ்சது செய்யறோம். ஏமா என்ன விஷயம் போயிட்டான் புள்ள? கிராமபோன் பெட்டி வச்சுங்க. நான் எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். எனக்கு புள்ள விளையாடிட்டு இருந்தா. ஏமா வீட்டுல கிராமம் போட்டி இருக்கா? என்ன பாட்டு பாடும்? மன்மதேலியே வென்றார் உண்டோ. சும்மாரியா அந்த மாதிரி துடிச்சு போயிருக்காங்க. என்ன பாட்டு பாரியா பாட்டு? ஏமா வீட்டுக்கு ஒரே பிள்ளையா? ஆமாங்க. அவ்வளவுதான். இனிமே ஊசியம் அப்புறம் என்ன இருக்குது? பௌத்த கீரி தான் எடுக்கணும். பச்சை குழந்தை தாங்குமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் பிள்ளை சொன்னா தாங்கவே முடியாது. நேரம் அரிசி எடுத்து இருப்பேன். ஏமா அழுதுட்டு என் பையன் காப்பாற்ற பண்ணிக்கிட்டான். நீங்க
குழந்தை எடுத்து உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு போ. டாக்டர் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். நேரத்தை வீணாக்காதம்மா. ஊசி எங்க சிக்கிருக்கு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. சீக்கிரம் குழந்தை எடுத்து போ. மேரி குழந்தை கொடு. உங்க குழந்தை வேளாங்கண்ணி மாதா கிட்ட வேண்டிக்கங்க. டாக்டர்களால குணப்படுத்த முடியாத நோய்கள் எல்லாம் பறந்துடும். கடவுளால ஆகாதது எதுவும் இல்லை. நீங்க நம்பி வேண்டிக்கிட்டீங்கன்னு மாதா உங்க குறைய தீர்ப்பா. கடவுளின் குழந்தைய வயசு நம்பிக்கையோட போங்க. சரிம்மா, இப்பதான் போய் இதை என் காதால கேட்டேன் டாக்டர். என்ன சொன்னார்? வேளாங்கண்ணி மாதாவை வேண்டிக்க டாக்டர்களை நம்பாதேன்னு சொன்னார். இது ஆஸ்பத்திரியும் நம்பிக்கிட்டு நோயாளிங்க வராங்க, அவங்கள கோயிலுக்கு போய் சொல்றேன். நாளைக்கு மருந்து கேட்டு வந்தா கையில மெழுகுவர்த்தி கொடுத்து அனுப்புவார். மேரி, மேரி. எஸ் டாக்டர். மேரி, யாரோ பேஷண்ட கோயிலுக்கு போக சொன்னியாமே, ஏன் நாம கொடுக்கிற மருந்துல உனக்கே நம்பிக்கை இல்லையா? இந்த பேஷண்ட் கிட்ட மட்டும் இல்ல டாக்டர், இங்க வர்ற நோயாளிங்க அத்தனை பேர்கிட்டயும் நான் அதைத்தான் சொல்றேன். மருந்து கொடுக்கறது டாக்டர், ஆனா குணப்படுத்துறது கடவுள் தான். இது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. வெரி குட். உன்னுடைய நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாது. நீ போய் வேலை பாரு. தேங்க்யூ டாக்டர். டாக்டர் மணி, உங்க கருத்து எனக்கு புரியுது. ஒவ்வொரு டாக்டருக்கும் தன் திறமையில நம்பிக்கை இருக்கணும் நீங்க சொல்றீங்க, நான் அதை மறுக்கல. ஆனா அந்த திறமையை நமக்கு கொடுக்கிறது கடவுள் தானே. எல்லா டாக்டர்களும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சின்ன பொண்ணு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டா. எவ்வளவுதான் பட்டங்கள் வாங்கியிருந்தாலும், எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும், எத்தனை பெரிய கைராசிக்காரனா இருந்தாலும், என்னைக்கு ஒரு டாக்டர் தன்னுடைய திறமைனால மட்டும்தான் ஒரு நோயாளி குணமாகறான்னு நினைக்கிறானோ அன்னைக்கு அவன் விழுந்துட்டான். அதை நல்லா புரிஞ்சுங்க. கடவுள் நம்ம கருவிகளா வச்சு நோயாளிகளை குணப்படுத்துறான். போங்க, குழப்பம் இல்லாம உங்க வேலையில கவனிப்போம். ஐம் சாரி டாக்டர். மேரி மத்தவங்களுக்கு சொல்றது மட்டுமில்லை, லீவு கிடைச்சா போதும் உடனே வேளாங்கண்ணி போயிடலாம். டாக்டர், 2 மாசமா ஒரு கேஸ்ல போராடிட்டு இருக்கீங்களே, கந்தசாமின்னு ஒரு பையன், அவனுக்கு என்ன வியாதி? இளம்பிள்ளவாதம். கரெக்ட். கால் நடக்க முடியாத ஊனம். டாக்டர், இப்படிப்பட்ட நொண்டி பையன் ஒருத்தன் தான் இன்னைக்கு மேரி போயிட்டு இருக்கிறானே அன்னை வேளாங்கண்ணி ஆலயம், அந்த கோவில் கட்டப்படுறதுக்கே காரணமா இருந்தான். Is it? Yes, doctor. Are you free now? Yes, sir. Sit down. நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்றேன். It will be very, very interesting. வேளாங்கண்ணி கிராமத்துல ராசா, ராசா, கோழிக்கு தீனி கொடுத்தாச்சு, குளிக்க வேணாம்? எனக்கு பச்சை தண்ணி வேணாம், வெந்நீர் போட்டு கொடுமா. கொஞ்சம் பொருளாச்சா, இத முடிச்சிட்டு உனக்கு வெந்நீர் வச்சு தரேன். முடியாது, எனக்கு இப்பவே போட்டு கொடு. அம்மா, நான் கத்துவேன். அடாடாடாடா, உன்னோட பெரிய தொல்லையா போச்சு ராசா. முதல்ல எனக்கு வெந்நீர் போட்டு கொடு, இல்லன்னா நான் குளிக்க மாட்டேன். இரு, அடுப்புல கரண்டி போட்டு வச்சிருக்கேன், 2 இழுப்பு இழுத்தா தன்னால குளிக்கிற. குளிக்க மாட்டேன். முடியாது, முடியாது. அடம் பிடிக்கிற. வா அண்ணா, தம்பி கல்யாணத்துக்கு போனியே, எல்லாம் நல்லபடியா நடந்ததா? முடிச்சிட்டு வந்துட்டே சொன்னோம். இந்தா அடிக்கே தோடு, எல்லாம் சரியா இருக்காப்ப? இப்ப என்ன அவசரம்? நான் கூட வருவேன் சொன்னோம், உன் நகையை இறவன். அதுக்கு என்ன, இப்பவே வேணாலும் வாங்கிட்டு போ. நீ இப்படி கலுமிஷம் இல்லாம பழகுற, உன்கிட்ட இருக்கிற நகையோ நட்டோ யார் இரவல் கேட்டாலும் மனம் கொடாம கொடுக்கற. அதனால ஆண்டவன் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார் சொன்னோம். என்ன சொன்னோம்? இப்ப என்ன சொல்லிட்டேன்னு? வீடு வாசல் தோட்டம் துறவு நகை நட்டு எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவன் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கலையே. பிறந்த ஒண்ணும் ஊனமா போயிடுச்சு. காலம் இல்லாம அதை நினைச்சு கண்ணீர் விழுறதுல என்ன ஆயிட போகுது சொர்ணம்? சொர்ணம் நாட்டாண்மைக்காரருக்கு கல்யாணமாகி 15 வருஷம் ஆகுது. அவர் பொண்டாட்டி வயத்துல ஒரு பூச்சி போட்ட காணும். உனக்கு பேரு சொல்றதுக்கா ஒரு பிள்ளைய கொடுத்தானே ஆண்டவன். பேர் சொல்றதுக்கா ஆசையா பேர் வச்சே ராசான். ஆனா இன்னைக்கு ஊரெல்லாம் என் பிள்ளைய சப்பானி சப்பானின்னு தான் கூப்பிடுறாங்க. என்ன கூட நொண்டிய பெத்தவன் நொண்டிய பெத்தவன்னு தான் சொல்றாங்க. ஊர் கழுதிக்க பேச்ச விட்டு தள்ளு. சொர்ணம், நீ பேசாம மாதா கிட்ட பொருத்தனை பண்ணிக்க. ஆமா சொர்ணம், யார் யாரோ பொருத்தனை பண்ணிக்கிட்டு
தீராத வியாதி எல்லாம் தீர்த்துக்கிட்டு போறாங்க. நீயும் மாதா குளத்துக்கு போ. போகாமலா இருக்கேன், பொருத்தனை செய்யாமலா இருக்கேன். என் குறை தீரலையே. மனசு விட்டா போல பேசாத சொர்ணம். அது எதுக்கும் வேலை வர வேண்டாமா? நாம சொல்லிடுறோம். சொர்ணம் மனசுல இருக்க வேதனை யாருக்கு தெரியும்? வேதனையை மறைச்சுக்கிட்டு தான் நடமாடிக்கிட்டு இருக்கேன். என் கண் முன்னால என் புள்ள காலை இழுத்து இழுத்து நகர்ந்து போறத பார்க்க என்னால தாங்க முடியல. அஞ்சலே, தாங்க முடியல. இத புரிஞ்சுக்காம அந்த பையன் அடம் பிடிக்கிறான். 4 போடலான்னாலும் மனசு வர மாட்டேங்குது. ராசா ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே. நல்ல பிள்ளைதான், யாரு இல்லைன்னா இப்பவே வெந்நீரை வச்சு கொடுங்கிறான். எனக்கு தலைக்கு மேல 1000 மேல கிடக்கு. சொன்னா கேக்குறானா? நாங்க வரோம் சொன்னோம். நான் சொல்றத மறந்துடாத. மாதா குளத்துக்கு போ, அம்மாவை நம்பு. ஆமா சொர்ணம். நான் வரட்டுமா சொர்ணா? வரட்டுமா? போயிட்டு வரோம் சொர்ணா. அம்மா, 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 என் மேல கோவம் அம்மா. அம்மா, அம்மா, எனக்கு வெந்நீர் வேண்டாம்மா. நான் பச்சை தண்ணியிலே குடிக்கிறேம்மா. அம்மா, நீ என்கிட்ட பேச மாட்டியாம்மா? நீ என்கிட்ட பேசலன்னா நான் சாப்பிட மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதடா அம்மா. நான் தப்பானியா இருக்கிறதுனால என்ன உனக்கு பிடிக்கலையா? நீ எப்படி இருந்தாலும் என் மகன், என் ஆசா. அப்ப ஏன் என்ன திட்டுற? ராசா, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை வெறுக்கலடா. நீதான் என் உயிர். அம்மா மனசு உனக்கு தெரியாது ராசா, தெரியாது. அழாதம்மா. அன்னையே, என்னைய காப்பாத்து. நான் மனுஷனை நம்பி இல்லை, இந்த மண்ணையும் உன்னையும் நம்பித்தான் இருக்கேன். தாயே, இந்த பர்மாவுக்கு ஏதாவது கிராட்சி வருமா? ஆஹா, ஆஹா, தாயே, நல்ல சகுனந்தா. கழுத கூட கத்துது. உன் சக்தியே சக்தி. தம்பி, தம்பி, என்னத்துக்கு அழுவுறே? ஐயோ, ஐயோ, உங்க அப்பாவை காணோமா? நான் கண்டுபிடிச்சு தாரேன். தம்பி, தம்பி, என்ன என்ன என்ன? பசி, பசி. வயிற்று மேலே பசி, வாய்க்குள்ளே புசி. இரு வாரேன். காலையில கடங்கராக்கில வருது. வா வா. என்னடி அம்மா, ஊர்ல இருக்கிற பூவெல்லாம் வாங்கலையில இருக்கு. பின்ன என்ன, யாருக்கு பூ கொடுத்தாலும் துட்டே கொடுக்கறது இல்ல. அதான் எல்லாத்தையும் தூக்கி நானே தலையில வச்சுட்டேன். நல்ல வேலை. அண்ணக்கா, எனக்கு அப்போ உனக்க இரு போட்டு தரேன். அண்ணக்கிளி, அவசரமா வேணும். குடு 5-6 ஆப்பம். வருமா? கொஞ்சம் பொறுமா. ஆப்பம் ஒன்ன தேடி வருமா? அடடே, வத்தி வந்தாச்சு. அப்ப வச்சிட வேண்டியதுதானே. என்னத்த வச்சியா? ஆப்பத்தை. என்னடி கழுத்தை சுத்தி வத்தி? உங்க வியாபாரம் கடையில, என் வியாபாரம் நடையில. அண்ணம்மா, கும்பலை பார்த்தா எனக்கே ஆப்பம் கிடைக்குமான்னு சந்தேகமா இருக்கு. அண்ணக்கா, ஆப்பம் இல்லன்னு சொன்ன, இது எப்படி வந்தது? இங்கதான் இருக்கா? ஐயா, நீட்டு சுட்டு. ஏங்க சுட்ட? சுடுற வரைக்கும் பொறுக்கலைன்னா சுட்டு தாண்டி ஆகணும். என்னையா சொல்லு? இரு இரு, உன்னை உதவி உதுக்கிற மாதிரி உதுத்துறேன். மூக்கால மோப்பம் பிடிச்சு திங்கிறதும் இல்லாம பேச்சு வேறவா பேசுற பேச்சு? என்னையா மோப்பம் பிடிக்கிறேன்னு சொல்றேன். இரு இரு, உன் மென்னியா பிடிக்கிறேன். மென்னியா பிடிக்கிறேன். இருடி, நான் ஓ மென்னியா பிடிக்கிறேன். மென்னியா பிடிக்கிறேன். ஐயோ, பாலையை போட்டு உடைச்சுட்டாளே. இருடி, உன் பல்ல உடைக்கிறேன். நீ வச்ச வச்சு தாண்டி எரியுது. நல்லா ஏறிட்டு எறிட்டான். சீக்கிரம் தின்னு, போனவங்க திரும்பி வந்துட போறாங்க. ஆமா, என்ன நினைக்கிற? நான் இன்னைக்கு காசு கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆமா, என்னைக்கு காசு கொடுத்துருக்கோம், அத பத்தி கேட்கல. இப்ப போனாங்களே, அது எந்த சேலை ஜெயிக்கும்?
வியாபாரம் ஆகலையா? ஆமா, இந்த பொம்மை என்ன விலை? நம்மளுக்கு தெரியாது. என்னடா நம்மளுக்கு தெரியாது? உன்னோட என்னையும் கூட்டு சேர்த்துக்கிற. அம்மா வியாபாரமும் பண்றாங்களா, விலையும் தெரியாதுங்கிறான். சரி பரவாயில்ல, மாலாவுக்கு காணிக்குதானே டேப்பல. ஒரே ஒரு பொம்மையை நான் எடுத்துக்கிறேன். இந்த காசை நீ வச்சுக்கோ. கோயில் வாசலே கொள்ளையடிக்க பாக்குற பையன் ஏமாத்த பாக்குறேன். யாரு கொள்ளை அடிக்கிறா? பையனுக்கு வயிற்று மேலே பசின்னு பலகாரம் வாங்க போனோம். நாம தான் இந்த கடைக்கு முதலாளி. அடே, நீ தான் கடைக்கு முதலாளியா? பின்ன இந்த பையன் வர்றவும் போறவனெல்லாம் வாப்பா வாப்பான்னு கை நீட்டி அழைக்கிறான். வாய்க்கு தாப்பா போடும். துன்றா துன்றா, நல்லா இருக்கு துண்ணு. அரே ரஹீம், அரே ரஹீம், பாப்பா பாப்பா வந்தாச்சு. நல்ல பையன். பாப்பா போயாச்சு, நீங்க போப்பா. நல்ல மரியாதைம்மா. நாகம்மா, இங்க வா. ராசாவை பாத்தியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கடத்தெருவுல பார்த்தேன். கடத்தெருவுலையா? என்னங்க அது? இந்த பய கால் இல்லாதப்பவே இந்த சுத்துறானே. கால் இருந்தா அந்த உலகத்தையே சுத்துவான் போல் இருக்கு. பாருங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சொர்ண குணத்துக்கு எல்லாமே குணமாயிடும். இது உனக்கு வேண்டாம், வேற நல்ல பொம்மை வாங்கி தரேன். சொன்னா கேளுடா, இது சப்பானி பொம்மை. இது வீட்டுல இருந்தா வீட்டுக்கு ஆகாதுடா. இது சப்பானி பொம்மை. இது வீட்டில் இருந்தா வீட்டுக்கு ஆகாதுடா, வீட்டுக்கே ஆகாது. ராஜா, ஏண்டா அழுவுற? ஒரு அம்மா இது சப்பானி பொம்மைன்னு கால்ல ஏத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. நான் கொடுத்த சப்பானி நான் எங்க வீட்டுக்கு ஆகாதாங்க. பாதா, நீ காட்சி கொடுத்த புண்ணிய இடத்துல இப்படி ஒரு காட்சியா? தாத்தா, உன் குறைய அப்பா கிட்ட சொன்னியா? எங்க அம்மா தெரியுமா, நான் சின்ன பாவம் நொண்டி ஆயிட்டேன்னு. உங்க அம்மாவை சொல்லல ராசா, அன்னை மாதா கிட்ட உன் கால் சரியாகணும்னு கேட்டியா? எங்க அம்மா ஒருத்தனை பண்ணிருக்காங்களா? நீயும் கேட்கணும். கேட்கியா? கேட்கிறேன். கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ. கருணை மழையே மேரி மாதா, கண்கள் திறவாயோ. கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ. கருணை மழையே மேரி மாதா, கண்கள் திறவாயோ. கன்னி மாதா தேவ சபையின் கதவு திறவாதோ. கன்னி
கண்கள் திறவாயோ. பிரான்சிஸ், பிரான்சிஸ், பிரான்சிஸ். மகனே, ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து கடவுளை துதிப்பதற்கு ஆலயம் ஒன்றினை எழுப்ப உடனே வழி செய்வாயாக. புதுமையான காட்சியம்மா. கனவில் வந்து கட்டளையிட்டாய், தேவாலயம் எங்கே கட்டுவதம்மா? அம்மா, அம்மா, இது வந்துட்டேன்டா. பெட்டை போடு. அம்மா, என்னடா கண்ணு? பொம்மை வேணுமா? பொம்மையா? அதான்மா பிரான்சிஸ் செய்ய கொடுக்கல, அந்த பொம்மை வேணுமா? இப்ப எதுக்குடா அதெல்லாம்? நீ மோர் வைக்க போக வேண்டாமா? எனக்கு வேற வேலையே இல்லையா? நான் தயிர் கடையிறம்மா, நீ எனக்கு பொம்மை எடுத்து கொடுமா என்றா. இன்னைக்கு எவன் சோறு போட போறானோ? ராசா, தம்பி ராசா, நான்டா. ஏண்டா மோர் வியாபாரத்துக்கு போகலையா? அப்புறமா போவேன். ஆமா, நீ மட்டும் ஏன் என்ன சப்பானின்னு கூப்பிட மாட்டேங்கிற? நான் உன்னை சப்பானின்னு கூப்பிட்டா நீ என்ன சோம்பேறின்னு கூப்பிடுவிட. ராசா கண்ணு, என்ன கண்ணையா? சாப்பிட்டாடா? இன்னும் ஒண்ணுமே சாப்பிடல கண்ணையா. இங்க தாண்டா கடவுளே இருக்கிறான், எனக்குன்னே காத்துட்டு இருக்கிற பாத்தியா. கவலைப்படாத, 2 பேரும் ஒன்னா கலந்து சாப்பிட்டுக்குவோம். தனியா சாப்பிட்டா சோறு உன் உடம்புல ஒட்டாது. கடையறா
என்னையா எங்க வந்த? நான் என்ன சோத்துக்கா வந்தேன், சும்மா சொன்னக்கா சௌக்கியமான பார்க்க வந்தேன். பாத்தாச்சுல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, போயிட்டு வா. போறத பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல. போற வாக்குல பயல பார்த்தேன், பார்த்த வாக்குல கொஞ்சம் பேசலாம் போல தோணுச்சு. உனக்கு பிடிக்கலையா? நான் வேணா போயிடுறேன். நான் என்ன கேக்குறேன், காய் இது கொஞ்சம் பழையது போட்டா போதும். நான் ஒண்ணும் ஜாஸ்தியா கேட்கல, வெறும் மோர் சாதம். வெறும் மோர் சாதம் திங்க முடியுமா? கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய். மோர் சாதத்துக்கு முன்னால ரசம் இருக்கு இல்லையா, அது இருந்தாலும் பரவாயில்ல, அதை தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் சுட்டாப்பலாம். அதுக்கு முன்னால பச்சை குழம்பு அது இருக்கா? பச்சை குழம்பு இல்ல, இருக்காது இருக்காது. எனக்கு தெரியுமே என் ஜாதகத்தை பத்தி, அதை பத்தி பரவாயில்ல. உனக்கு தெரியும் என்ன பத்தி. நான் நிறைய சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓம தண்ணி ஜீரணத்துக்கு. வெத்தலைபாக்கு அதை பத்தி பரவாயில்ல, நான் வெளியே வாங்கிக்கிறேன். வேண்டாவன இப்படி வேலை வெட்டி செய்யாமலேயே தின்னுட்டு போலான்னு நினைக்கிறியா? பாபா ஒன்னும் சோறு போட முடியாது. இது என்ன வல்லடி வழக்கா இல்ல வலுக்கட்டாயமா? நீ சோறு போடணும்னு போடாத, சோறு போடாத. ஆப்பத்துக்கு உண்டான காசை கொடுத்துரு, நான் போயிடுறேன். துட்டும் கொடுக்க முடியாது, சோறும் போட முடியாது. அம்மா அம்மா கண்ணே, எனக்கு ரொம்ப பசிக்குது அம்மா. யாருக்கு தான் பசி இல்ல? பிள்ளைக்கு புரியுது, ஆத்தாளுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு எல்லாம் எப்பத்தான் நல்ல புத்தி கொடுக்க போறியோ? எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல, நான் வேணா காத்துக்கிட்டே இருக்கிறேன். நான் என்ன பொட்டியா மாதிரி உப்பு பருப்பு பச்சடி கிச்சடி அப்படி இப்படி நான் கேட்டேன். ஒண்ணு இல்ல, ஒரு பாவக்காய், ஒரு வெண்டைக்காய், ஒரு சுண்டக்காய், சொர்ணக்காய், இதெல்லாம் வச்சு ஒரு அவியல் பண்ணி கொடுத்தா கூட போதும். என்ன காக்கா பாவமா? கொஞ்சம் சோறு போடுமா? ஒரு வாட்டி பாவம் பார்க்கலாம், இப்படி தினமும் பார்த்தா அன்னாட இங்க என்ன வந்து கிடப்பான். குடு குடுத்தான கட்டா போவ. மாதா தயவுல ஊரே செழிப்பா இருக்குது. உன்னை தவிர ஊரை செழிப்பாக்குறதே எனக்காகத்தானே. எனக்கு வச்சிருக்க சோறு இருந்தா போடுமா? எனக்கு வேண்டாம். சரி சரி, 2 பேருக்கு சோறு போடுறேன், உட்காருங்க. கடிச்சுக்கிட்ட தொடுகறி இல்ல, ஊறுகாய் தான் இருக்கு. வயிறு நிறைய கூட வேணாம், வாய் நிறைய போட்டா கூட போதும். ரொம்ப நல்ல பையன் இல்லையா? ஏன்பா மாமாக்கு ரொம்ப பசிக்குது. அப்பா, உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கிறாங்க? அடுத்த வேலை சோற நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? என்னது படிச்சுட்டு போய அதுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து விட்டானே. சொன்னக்கா, நான் எதுக்கும் இத கழுவி கொண்டு வந்துடுறேன். அடப்பாவி, ஏண்டா நீ ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா சொல்லு. சாப்பிட்டம்மா, எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. நான் கை கழுவிட்டு வரேன். கவலைப்படாதீங்க, இங்க பாருங்க ராசா, இந்த ஊனுக்கோல கைக்கு வச்சு நடந்து பாரு. நடந்து பாக்குறிய ராசா? மெதுவா 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 மெதுவா. இந்த ஊனுக்கோல அப்படி வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கிட்டு இப்ப நட பாக்கலாம். மெதுவா மெதுவா நட நட நட. அப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான். பலே 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 பலே. அப்படித்தான் அப்படித்தான். மெதுவா அப்படித்தான் அப்படித்தான். ஹாய் 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 ஹாய். போதும், விழுந்துட போறேன். போதும் 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 போதும்டா. இப்படியே வியாபாரத்துக்கு போ. உச்சி வேலைக்கு வருவேன். ஒரு கலையை நிறைய மோர் கூட இருக்கு. சரி போ.
ராசா, மோர் விக்கிற இடத்துல உன்னை விட்டுட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன். ஓரமா உட்கார்ந்து வியாபாரம் பண்ணுப்பா. முரட்டு பசங்களோட எல்லாம் சண்டைக்கு போக கூடாது. பசி எடுத்தா கூடையில புளிசாதம் வச்சிருக்கேன், போட்டு சாப்பிடு. சரிம்மா, பத்திரமா இரு ராசா. ஜப்பானே மோர் குடுறா. மோர் இல்ல. பாரு நிறைய மோரை வச்சுக்கிட்டு மோர் இல்லைங்கிறிய. ஏன் என்ன சப்பானின்னு கூப்பிட்ட? என் பேரு ராசா. சொன்னாலும் சொல்லாட்டியோ நீ நொண்டி தானடா. சரி சரி மோரை ஊத்து. வியாபாரம் எப்படி இருக்கு? என்ன சப்பானேன்னு கூப்பிடாதா? நான் இப்ப நடப்பண்டா. எங்க நடடா பாக்கலாம். இத வச்சுட்டு எவ்வளவு நடப்பான்? எனக்கு ஆறு வருது நல்லா இருக்குண்டா. எனக்கு வேண்டா, கொடுத்துடா. கொடுத்துடா, போடா, அப்புறமா தரேன். வயிறக்கண்ணு கொடுத்துடா. அப்புறம் நான் அழுவேன். காலுக்கு முதல்ல வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போறியடா. எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன். அம்மா கத்துடா, கத்து, நல்லா கத்து. அம்மா அம்மா கத்துடா. கடலைக்கு போயிருக்கிற உங்க அம்மா காதுல விழுற மாதிரி கத்து. சிறுவனே, நாகப்பட்டினம் போய் அந்த பெரியவரை அழைத்து வா. யாரு? எனக்கு பொம்மை வாங்கி கொடுத்த செய்யாதானே? நான் தப்பா நீங்களே என்ன கேலி பண்றீங்க.